வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பார்ப்போம். இன்னைக்கு டேல நிஃப்டி 50 ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்த குடுத்து ஒரு வழியா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தே இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இதே தான் மற்ற இண்டெக்ஸ்லயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் தப்பிச்சிருச்சு. அப்படியே படிப்படியா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஏற்றத்த நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ நிஃப்டி 50 கிராஸ் பண்ணுதாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா, ஸோ இந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அத பிரேக் பண்ணுச்சுன்னா, ஸோ அடுத்த கட்ட ஒரு ஏற்றம் மேபி நடந்தாலும் நடக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னது? ஸோ எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ரிலேட்டடான சந்தைகள்ல அவங்களுடைய பங்குகள விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்டின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. மாசிவ் செல் ஆஃபா இல்ல ஸ்லோவா பண்றாங்களா அப்டின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவா தான் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா மாசிவ் செல் ஆஃப் ஏன் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னா, ஸோ இப்போ ஏஐ பூம், அதாவது ஏஐ மீதான மோகம் ரொம்ப அதிகமா இருக்கு. ரீட்டெயில் இன்வெஸ்டர் தொரத்தி தொரத்தி ஏஐ ரிலேட்டடான பங்குகள்ல, குறிப்பா சிப் ரிலேட்டடான பங்குகள்ல முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. மேபி எஃப்ஐஐஸோட சேல்ஸ அது கூட ஆஃப்செட் பண்ணலாம். எப்படி நம்ம மார்க்கெட்ல ஆஃப்செட் பண்ணுச்சோ, அதே இது குளோபல் மார்க்கெட்லயும் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அங்க அவங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ அந்த பணம் நம்ம மார்க்கெட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு யூகமா இருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் இன்னைக்கும் பாசிட்டிவா வந்து இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன வேலைத்தனத்த பண்றானுங்கன்ட்டு. பட் வந்தானுங்கன்னா லார்ஜ் கேப்க்குள்ள தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். HDFC பேங்க் இன்னைக்கு நல்ல ஒரு விளையாட்ட காட்டுனது. ஸோ மேபி உள்ள வந்திருக்கலாம். நமக்கெல்லாம் தெரியாது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஐஸோட ஹோல்டிங் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவலே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணாம, ஸோ அவன் விக்கிறான், வாங்குறான் அதெல்லாம் 2வது. ஸோ நம்ம நல்ல இடம்னு ஒண்ணு படுதா, ஸோ அந்த இடத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நினைச்சாலே போதும். ஸோ நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ அடுத்தது நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள போவோம். ஸோ ஒபெக் பிளஸ் நேஷன் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, க்ரூட் புரொடக்ஷன வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உயர்த்த போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிமாண்ட் உண்மதான். என்ன ரீசன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியலா இந்த போர் காரணமா உருவானதுனால தான் டிமாண்ட் பெரிய அளவுக்கு இருந்தது. ஸோ இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில இவங்க புரொடக்ஷன் வந்து உயர்த்த போறாங்க. ஸோ இப்படி புரொடக்ஷன் உயரும்போது க்ரூடோட பிரைஸ் மேபி வந்து சரியலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஏன்னா, ஸோ க்ரூட் பிரைஸ மேல ஏத்த உடல அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரு ட்ரம்ப். ஸோ ஒருக்கா நம்ம இந்த அப்டேட்ட நம்ம பார்த்திருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இத பேஸ் பண்ணி என்ன ஒரு திட்டத்த கையில வச்சிருக்காங்கன்ட்டு நமக்கு உறுதியா வந்து தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். க்ரூடோட விலை குறைஞ்சதுன்னா, நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது தான். அடுத்தது, ஸோ இப்போ இந்த ஐடி ரிலேட்டட், ஸோ இப்போ இன்னி கொஞ்ச நாட்களுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் பற்றியான அப்டேட் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்க போகுது. இப்போ வந்து அனலிஸ்ட் அண்ட் புரோக்கரேஜ் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஸோ இப்போ நடந்த டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா, இதோட முடிஞ்சுதா? இங்கேருந்து இந்த ரிசல்ட்ல இருந்து ஐடி கம்பெனிஸ் ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்குமா? அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு அவங்களே பதிலும் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஸோ இந்த காலாண்டும் சரி, அடுத்த காலாண்டும் சரி, கொஞ்சம் சாஃப்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஈஸியா பிரெடிக்டபிள் தான். ஏன்னா அக்சென்சரோட ரிசல்ட் வந்தது. ஸோ அந்த ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான். பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இல்ல. அதே தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அனைவரோட எதிர்பார்ப்பும், அனைவரோட கவனமும் எங்க இருக்குன்னா, கைடன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அடுத்து எப்படி பண்ண போறாங்கங்கிற ஒரு கைடன்ஸ எதிர்நோக்கி தான் வந்து காத்துட்டு இருப்பாங்க. அதுல சந்தேகம் இல்ல. அத பேஸ் பண்ணி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எது எப்படியோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஹெவி ஒரு வலட்டைல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் போட்டு பொளப்பாங்களான்னு தெரியல. ஸோ 1500 நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ அடுத்த கட்ட ஒரு லம்ப்சம் பண்றதுக்கு. பட் வருமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது, ஸோ இந்த மாரியான ஒரு நிலைமையில இப்பவே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான சரிவு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அப்படின்ட்டு அனைத்து ஐடி நிறுவன பங்குகளும் கதற விட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த கதற விடக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராபெட் அப்படின்ட்டு ஐடி நிறுவனங்கள்ல பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணி, ஸோ இப்ப கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. என்னால சாப்பிட முடியல, என்னால தூங்க முடியல அப்படின்ட்டு. இது உண்மையா என்ன அப்படின்றதா தெரியல. கிட்டத்தட்ட 57,00,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நஷ்டமாயிருக்கிறதா சொல்றாங்க. 1,00,00,000 1,25,00,00,000 கிட்ட வந்து பணம் போட்டிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் இந்த 2லயுமே பார்த்தீங்கன்னா, ஹெவியா வந்து பணத்த போட்டிருக்காங்க. அதாவது இந்த 1,25,00,00,000 கிட்ட பணத்த போட்டிருக்காங்க. அதில கிட்டத்தட்ட 57,00,000 பார்த்தீங்கன்னா, ஸ்வாகா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முழுங்கிருச்சு. ஸோ இப்போ பெரிய ஒரு நஷ்டம். என்னோட லைஃப் டைம் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இறக்கத்தில காணாம போயிருச்சு அப்படின்ட்டு அந்த நபர் கண்ணீரோட ட்விட்டர்ல வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ
எதன் அடிப்படையில இது நடந்திருக்கு? ஸோ கான்ட்ரா பெட் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பெரும் பணத்த ஒரு ஷார்ட் டெர்ம்ல பண்ண முடியும். ஸோ இது நம்ம முக்கியமா நோட் பண்ணணும். ஷார்ட் டெர்ம்ல பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த கான்ட்ரா பெட்ட வந்து ஐடி பங்குகள் எடுத்திருக்காங்க. ஸோ 33% நஷ்டமாயிருக்கு. ஸோ இந்த டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் 2ம் சேர்த்து. இப்போ டிசிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் இந்த டிசிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத ஃபோக்கஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3000 கிட்ட இருந்தது. இப்போ ரூ. 2000 கிட்ட இருக்கு. அங்கருந்து கணக்கு பண்ணா இப்பத்தோட லோ வரைக்கும் பார்க்கும்போது, அரவுண்ட் ஒரு 31% வரைக்கான ஒரு நஷ்டம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ நான் என்னோட ஆவரேஜ் காஸ்ட்ட பத்தி இங்க டிஸ்கஸே பண்ணல. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வாங்குன ஒரு ரேஞ்ச்லருந்து இப்ப இறங்கியிருக்கு. ஸோ இப்ப இறங்குன வரைக்கும் இன்னைக்கு டே வரைக்கும் பார்க்கும்போது 31% பார்த்தீங்கன்னா, நஷ்டத்துல இருக்கு. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் இல்லாம. பட் இந்த நபர் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஆவரேஜ் பண்ணி 33% நஷ்டம் அப்படிங்கிறாங்க. அப்ப எங்கேருந்து இவங்க வந்து கான்ட்ராபேட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நபர ஐடி நிறுவனங்களோட வீழ்ச்சி முடித்து விட்டது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இன்ஃபோசிஸ்ல லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1100க்கு கீழ சின்ன குவான்டிட்டி. ஸோ பெருசா வாங்கல. ஸோ சின்ன குவான்டிட்டி. அந்த டைம்ல ஒரு சான்ஸ் வந்து ஏற்பட்டது. அண்ட் அத பற்றிய அப்டேட்டும் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். நான் கன்சிடர் பண்ணல. அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கருந்து நம்ம பார்த்தாலும் கூட, ஸோ பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காது. பட் இவர் இன்ஃபோசிஸ்ல எங்கேருந்து போட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு மேலருந்து வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி கான்ட்ராபேட் எடுக்கிறேன்ட்டு ஒரு டவுன்ஃபால் ஆரம்பத்திலேயே பணத்த கொண்டு போய் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணிர்றது. ஸோ இப்படிப்பட்ட முதலீடு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த முதலீடு எதன் அடிப்படையில பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அல்கோ ட்ரேடிங் அடிப்படையில வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி அல்கோ ட்ரேடிங் எல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தா, டெஃபினட்டா ஒத்து வராது. ஸோ எமோஷன கண்ட்ரோல் பண்றேன், நான் இப்படி பண்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜி பண்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஸோ ஒரு நிறுவனத்த ஒரு பக்காவான இடத்துல முதலீடு பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் அது பக்காவான இடமா இருக்குமா அப்படின்ட்டு 100% யாருக்கும் தெரியாது. ஸோ இப்ப ஐடி பங்குகள் அத ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சரிவு ஏற்படலாம். அப்படி சரிவு ஏற்பட்டதுனா, அந்த சரிவ எப்படி சமாளிப்பது அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரியணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாரியான ஒரு திட்டத்த நம்ம போட்டிருந்தோம்னா, ஸோ இந்த மாரி கண்ணீர் விடுவதற்கான ஒரு தேவை ஏற்பட்டிருக்காது. ஆனா, ஸோ கசகசன்ட்டு இந்த அல்கோ ட்ரேடிங் அப்படின்ட்டு இது பாட்டுக்கு என்னமோ ஒண்ணு பணத்த தூக்கி போட்டு, போட்டு கண்மூடித்தனமா ஆவரேஜ் பண்ணி இப்போ பெரிய அளவுக்கான நஷ்டத்துல இருக்காங்க. ஸோ இப்போ பயம் எதனால வந்திருக்குன்னா, இந்த ஐடி நிறுவனங்கள் முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்வீட்டுக்கு கீழ என்ன போட்டிருக்காங்கன்னா, சில பேர் வந்து ஸோ பேசாம ட்ரேடிங் விண்டோவ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைய பாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஐடி நிறுவனங்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஒரு பக்கம் பயம் ஏத்துறாங்க. ஸோ இத பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவா இருக்கிறது தான் பெரிய அளவுக்கு மைண்ட்ல ஏறும். ஸோ அந்த ட்ரேடிங் விண்டோவ க்ளோஸ் பண்ணிட்டு போன்னு சொன்ன ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, மண்டையில ஏறாது. அதுதான் சைக்காலஜி. ஓகே. ஸோ இப்போ இத பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு அச்சம் ஏற்படும். ஸோ அது மட்டும் அச்சத்துக்கான காரணமான்னு கேட்டா இல்ல. ஸோ தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்டிஎஃப். ஸோ இது எவ்வளோ பெரிய ஆபத்து. ஸோ இப்ப பங்குகள் இறங்குது. மார்ஜின் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது? வித்துட்டு போ வேண்டியது தான். ஸோ இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றோம். இந்த மாரி மார்ஜின் ட்ரேடிங் வேலைக்கு ஆகாது. ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பொசிஷன் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு திட்டம் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ போய் ஏஐ கிட்ட கேட்கறது, அல்கோ ட்ரேடிங் பண்றேன் அப்படிங்கிறது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இறங்கும்போது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ சுயமா யோசிச்சு ஒரு திட்டத்த உருவாக்குனா மட்டும் தான், இறக்கத்துல நம்மளால பார்த்தீங்கன்னா, கெத்தா நிக்க முடியும். அண்ட் ஸோ எங்க ஷார்ட் டெர்ம் பண்றோம், அண்ட் அந்த ஷார்ட் டெர்ம்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பணத்த போடணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் நம்மகிட்ட இருக்கணும். மேபி வந்து இந்த மாரி ஏதாச்சும் ஒரு இடையூறுகள் ஏற்பட்டதுன்னா, அது நம்மள டெஃபினட்டா பாதிக்கக்கூடாது. ஸோ ஆசை அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா, முற்றுப்புள்ளி வச்சுரும். ஆசைய தள்ளிட்டு, ஸோ ரீசனபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ரிஸ்க் உங்கள போட்டு மூழ்கிறக்கூடாது. அளவான ஒரு லாபம் போதும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில தான் நம்ம உழைப்ப குடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மாரி பல செய்திகள நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னே சொல்லலாம். இத பேஸ் பண்ணி நம்ம எந்த மாரியான தவற பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கிரீட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அந்த எம்டிஎஃப் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் கான்ட்ராபெட் அப்படின்ட்டு கண்ட இடத்துல தூக்கி காச போட்டுறக்கூடாது. ஸோ கரெக்ட்டான ஒரு இடம் வரும்போது கரெக்ட்டா பிளான் பண்ணி ஏற்ற மாரி அலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க இதில புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்போ டிசிஎஸோட திட்டத்த பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போதே உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ அந்த மாரி நீங்க இன்னும் 2 ரிலையன்ஸ் அண்ட் எச்டிஎஃப்சி பேங்க்குக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நம்ம அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் டீட்டெயில்டா பேசினா தான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியும். இன்னொரு ஒரு வீடியோல நம்ம அத பற்றி பேசுவோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதானி குரூப் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஹோல்ட் அப்டேட் தான். ஸோ ஒரு 1 வாரம் கிட்ட இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்ப இந்த அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னா,
இந்த அபுதாபில இருக்கக்கூடிய ஐஎச்சி அவங்க கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.1 லேக் க்ரோர் கிட்ட வந்து முதலீடு பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 50-50 ஜாயிண்ட் வென்ச்சர் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த அதானி குழுமமும், ஐஎச்சி அப்படிங்கிற ஒரு குழுமமும். ஸோ இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் மூலியமா பெரிய அளவுக்கு பெரிய ஒரு அலுமினியம் பிளேயரா இவங்க வர்றதுக்கான ஒரு திட்டத்த இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க கொண்டு வராங்க. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு ஹிண்டால்கோ அண்ட் வேதாந்தா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மோனோபோலியா இருக்காங்க. ஸோ இந்த இடத்த உடைக்கிறதுக்கு இந்த அதானி குரூப் பார்த்தீங்கன்னா, இப்போ களமிறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சிமெண்ட்ல வந்து பண்ணாங்க. ஸோ சிமெண்ட்ல இப்போ 2வது பெரிய பிளேயரா இருக்காங்க அல்ட்ராடெக்குக்கு அடுத்தபடியா. ஸோ அல்ட்ராடெக் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதானி உள்ள வராங்கன்னு சொன்னதுமே இவங்களுடைய கெப்பாசிட்டிய கணிசமா வந்து உயர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது இப்போ பெரிய அளவுக்கு ஒரு ப்ளே பண்ணுது அவங்களுடைய வெற்றியில. ஸோ அதே இதுக்கப்புறம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த இன்வெஸ்ட்மென்ட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு அண்ட் புரொடக்ஷன் வருவதற்கெல்லாம் கண்டிப்பா கால அளவு எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வருண் பிவரேஜ் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ வருண் பிவரேஜ் பார்த்தீங்கன்னா, தேவ்யானி ஃபுட்டோட கென்யா பிசினஸ ஒரு $32 மில்லியன் குடுத்து அக்யூர் பண்றதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில பிவரேஜஸ் வந்து இருக்க போகுது. அண்டு மற்ற இந்த ஜூஸ் வகைகள் அப்புறம் வாட்டர் பிசினஸ் இதெல்லாம் வந்து இருக்க போறதா வருண் பிவரேஜ் தரப்புலருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி உட்பட அனைத்து அசெட்டையும் சேர்த்தி தான் இந்த $32 மில்லியன் வருண் பிவரேஜ் வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது கூப்பிட்டு. ஸோ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ கூப்பிட்ல என்னப்பா அப்படி அப்டேட் அப்படின்னு பார்த்தா, கூப்பிட்ல ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு. ஒரு 128 கோடி கிட்ட வந்து ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு. ஸோ யார் பையர், யார் செல்லர் அப்படின்னு தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கூப்பிட்டோட வரக்கூடிய குவார்ட்டர் ரெவென்யூ வந்து ஒரு 150 கோடி கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி இந்த நிறுவனத்த அடிச்சு தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ எந்த டிப்ல வாங்கியிருந்தாலும் பணம் பண்ணியிருக்க முடியும், இந்த கூப்பிட்ட பொறுத்தவரைக்கும். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான இடம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சில பங்குகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு பேர் மறந்து போச்சு. கன்னா பின்னான்னு ஏறி இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 30 கிட்ட இருந்த பங்கு ரூ. 10,000 வரைக்கும்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அது பெரிய அளவுக்கான ஒரு சரிவ சந்திச்சு என் கண்ணால பார்த்துருக்கேன். ஸோ தொடர்ந்து ஏறிட்டே இருக்கும். நம்ம என்னைக்கு போய் இதில பெருசா முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம போறோமோ, அந்த டைம்ல வேலைய காட்டும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, லோவர் சர்க்யூட் ஹிட் ஆயிட்டே இருக்கும். அது நம்ம நேரம். ஸோ நம்ம கரெக்ட்டா அந்த மாரியான நேரத்தில தான் முதலீடு பண்ணுவோம். பட் ரொம்ப ரிஸ்க். இந்த மாரியான இடத்துல போய் ரிஸ்க் எடுக்கிறது. இது வந்து என்னன்னே தெரியாத ஒரு ரிஸ்க். இந்த கன்னா பின்னான்னு சண்டை போடும்போது கன்னா பின்னான்னு அடிப்பானுங்க பார்த்தீங்களா? கண்ண மூடிட்டு அடிக்கிறது, கண்ண மூடிட்டு 6 அடிக்கிறது இந்த மாரியான கணக்கு தான். ஸோ பட்டா பாக்கியம், படாட்டி லேகியம் அப்படின்ட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனா காசு விஷயத்துல நம்ம அப்படி முடியுமா? கண்டிப்பா வந்து முடியாது. ஸோ ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லா தான் வந்து இருக்கணும். நம்ம அளவா சம்பாரிப்போம். ஆசையா வேண்டாம். அளவா சம்பாரிச்சா வளமா வாழ முடியுங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் பார்த்தீங்கன்னா, ஓஎஃப்எஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 5% ஸ்டேக்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ரூ. 1,400 அப்படிங்கிற ஒரு விலையில டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியா வந்து பார்க்கப்படுது. ஸோ ரொம்ப இப்போ ரூ. 1,500 கிட்ட இருக்கு. ரூ. 1,400க்கு செல் பண்ண போறாங்க. ஸோ கவர்மெண்ட் எல்லா பங்குகள்லயுமே பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்கேயும் இப்போ இது வந்து நடக்குது. இன்னும் பல கம்பெனிஸ்லயும் டெஃபினட்டா வந்து நடக்க தான் போகுது. இப்போ என்எல்சில கூட ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பற்றி ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆளுங்கட்சி உட்பட எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணத்தான் போறாங்க அவங்க கம்பெனி. என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.